إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இன்றைய இந்த உரையில் ஈமானை சுவைத்த நபித்தோழர்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியை ஞாபகமூட்டுங்கள், நிச்சயமாக ஞாபகமூட்டுவதென்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் ஈமான் கொண்ட எங்களுக்கு பிரயோசனமாக அமையும் என்ற ஒரு நல்ல நோக்கில் இந்த தலைப்பிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்களெல்லாம் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு வாழுகின்ற போதுதான் நாளை மறுமையில் சுவனத்தை அடைய முடியும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இங்கே தலைப்பு ஈமானை பற்றி அல்ல, ஈமானுடைய சுவையை பற்றியது தோழர்களே, ஈமானுடைய டேஸ்டை பற்றியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ஸலாசுன், மூன்று விடயங்கள் இருக்கின்றன, மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான், அந்த மூன்று விடயங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்று விடயங்கள், அந்த மூன்று விடயங்களையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானை அடைந்து விட்டார் என்று நபிகளார் சொல்லவில்லை, ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக ஈமானுக்கு சுவை இருக்கிறது என்பதை நபிகளார் இங்கே வலியுறுத்துகிறார்கள். ஈமானுக்கு சுவை என்றால், ஈமான் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை ஈமானை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும் உறவுகளே. அவனுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு நிமிடங்களும் ஈமானை கொண்டதாகவே இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஈமானை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் முன்னுதாரணமாக எடுப்பது நபித்தோழர்களை, அந்த ஈமானுடைய சுவையை உணர்ந்த நபித்தோழர்களை நாங்கள் இங்கே முன்னுதாரணமாக எடுக்கிறோம். இங்கே ஒரு கேள்வி, ஏன் நாங்கள் சஹாபாக்களை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும்? அவர்களுடைய ஈமானிய உணர்வை, அவர்கள் ஈமானை சுவைத்த அந்த விதத்தினை ஏன் நாங்கள் இங்கே எடுக்க வேண்டும் என்று கேட்டால், எங்களுக்கும் நபிகளாருக்கும் இடையில் எத்தனையோ தலைமுறை வந்து சென்று விட்டன. எவ்வளவோ மக்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வாழ்ந்து சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் இங்கே பார்ப்பது நபிகளாரோடு வாழ்ந்து நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பற்றியது. ஏன் நான் அவர்களை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுகின்ற போது இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். சஹாபாக்கள் என்றால் இமாம்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். ஈமான் கொண்டு நபிகளாரை சந்தித்து முஃமினாகவே மரணித்தவர் அவர்தான் சஹாபி என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நபிகளாரை சந்தித்திருக்க வேண்டும், ஈமானோடு மரணத்தை தழுவி இருக்க வேண்டும். அவருக்கு பெயர்தான் சஹாபி, அவர்கள்தான் சஹாபா சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று இமாம்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். ஈமான் கொள்ளாமல் நபிகளாரை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். ஈமான் கொள்ளாமல் நபிகளாரை சந்தித்து ஈமான் கொள்ளாமலே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். நபிகளாரை சந்தித்து ஈமான் கொண்டு மரணிக்கின்ற போது முஸ்லிம் அல்லாதவனாக மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த சஹாபா என்ற சமூகத்தில் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு கிறிஸ்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்தவனாக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனிலே உள்ள மிகப்பெரிய சூறாக்களான சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரானை நன்றாக ஓத கற்றுக்கொள்ளுகிறார். நபிகளார் எழுதுவதற்கென்று அவரை நியமிக்கிறார்கள். நபிகளார் சொல்லுவதை எழுதுவதற்கென்று அந்த மனிதரை நியமிக்கிறார்கள். சிறிது காலத்தின் பின்னால் மீண்டும் அவன் கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறான். அந்த நேரம் அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறான். அந்த கிறிஸ்தவர்கள் சென்று அவனை ஒரு குழியிலே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு அடுத்த நாள் சென்று பார்த்தால் அவனுடைய உடம்பு பூமிக்கு வெளியே இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இது முஸ்லிம்கள் செய்த விடயம்தான், முஸ்லிம்களுடைய வேலைதான் என்று சொல்லிவிட்டு அந்த குழியை ஆழமாக தோண்டி அதிலே மீண்டும் அடக்கம் செய்கிறார்கள். அடுத்த நாளும் அந்த உடம்பு பூமிக்கு வெளியே இருக்கிறது. இன்னும் ஆழமாக தோண்டிவிட்டு அதிலே அடக்குகிறார்கள். அடுத்த நாளும் அந்த உடல் பூமிக்கு வெளியே இருக்கிறது. அப்போது அந்த மக்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். அன்னஹு லைஸ மினன் நாஸ், நிச்சயமாக இது மனிதர்களிடமிருந்து வந்த காரியம் அல்ல, இது மனிதர்கள் செய்த காரியம் அல்ல, மனிதனால் செய்ய முடியுமான காரியம் அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த உடலை அப்படியே வைத்துவிட்டு விட்டுவிட்டு செல்லுகிறார்கள். இறுதியில் அவனுடைய நிலைமையை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் என்றால், அவனுடைய உடலை பூமி உள்வாங்காமல் துப்பி விடுகின்ற அளவு அவனுடைய முடிவை, கடைசி முடிவை இறைவன் கேவலமாக ஆக்குகிறான். தோழர்களே, இவனுடைய நிலைமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சூரா பக்ரா ஆல இம்ரானை நன்றாக கற்றுக்கொண்டு நபிகளாருக்கு எழுதுகின்ற பணியை செய்தவர் இறுதியில் கிறிஸ்தவனாக மாறி கிறிஸ்தவனாகவே மரணிக்கிறார். இவர்களெல்லாம் இந்த சஹாபா சமூகத்தில் வரமாட்டார்கள் என்பதை சொல்லுவதற்காக சம்பவத்தை முன்வைத்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த வரைவலக்கணத்தில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளுவது, சஹாபாக்கள் என்பவர்கள் நபிகளாருடைய நேரடி மாணவர்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
அவர்கள் போதித்த குர்ஆனை, அவர்கள் போதித்த இந்த தீனை ஒரு சமுதாயம் நபிகளாருக்கு முன்னால் செய்ய, நபிகளார் அதனை பார்த்து இது சரி இது பிழை என்று திருத்தி வழிநடாத்திய சமுதாயம்தான் அந்த சஹாபா சமுதாயம். ஆக சுருக்கம், அவர்களை போல் குர்ஆனை பின்பற்றுகின்றவர்கள்தான் சுவர்க்கத்துக்குரியவர்கள். அவர்களை போல் குர்ஆனை விளங்குகின்றவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். அவர்களை போல் குர்ஆனை பின்பற்றி வாழுகின்ற, ஈமானை கடைபிடிக்கின்றவர்கள்தான் நபிகளாரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அதனை குர்ஆன் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறது. சஹாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற போது இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக முந்திக் கொண்டவர்கள், ஈமான் கொள்வதற்கு ஆரம்பமாக முந்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களும், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நன்மையான காரியங்களில் அவர்களை பின்பற்றியவர்களும் இருக்கிறார்களே அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் திருப்தி அடைந்தான். அல்லாஹும் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் தோழர்களே. அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் குர்ஆனை அனுப்பி, நபிகளாரை அனுப்பி, அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி, அந்த சமுதாயம் வாழுகின்ற போது இவர்கள் சரியானவர்கள் என்ற ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹ் வழங்குகிறான் என்றால் அது சஹாபா சமூகம் மாத்திரம்தான். எனவே அவர்களுக்கு பின்னால் வருகின்றவர்கள் அவர்களை பின்பற்றி வாழுவார்களாக இருந்தால், நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு பின்னால் நடப்பார்களாக இருந்தால் அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகிறான் என்ற செய்தியினை அல்லாஹ் இங்கே எங்களுக்கு பதிவு செய்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது, வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், ஈமான் கொண்டு அதே போல ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி வாழ்ந்தவர்கள், அதே போல வல்லதீன ஆவவ் வனஸரு, அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு தங்குவதற்கு இடமளித்து உதவி செய்தார்களே அவர்கள், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மோமின்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள்தான் உண்மையாக அவர்கள்தான் மோமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக சஹாபாக்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு, சஹாபாக்களுக்கு மார்க்க விடயத்தில் என்ன இடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 2 வசனங்களும் போதும் ஈமானியர்களே. நிறைய வசனங்களில் அல்லாஹ் சஹாபா சமூகத்தை பேசுகிறார். இந்த 2 வசனங்களும் போதும் அவர்களை நாங்கள் ஏன் முன்னுதாரணமாக எடுக்கிறோம் என்பதற்கு, அவர்களுடைய ஈமானை நாங்கள் ஏன் முன்னுதாரணமாக எடுத்து பேச வேண்டும் என்பதற்கு இந்த 2 வசனங்களும் போதும் தோழர்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? அவர்களுடைய வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பாருங்கள். இறைவன் சொன்னதை போல அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஈமான் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஈமானை அவர்கள் சுவைத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஈமானுக்காக எதையுமே இழந்தார்கள். அவர்களுடைய உயிரை இழக்க வேண்டுமா? இழந்தார்கள். அவர்களுடைய சொந்தங்களை, பெற்றோர்களை இழக்க வேண்டுமா? இழந்தார்கள். அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை இழக்க வேண்டுமா? இழந்தார்கள். இது யாரால் முடியும் தெரியுமா? வெறுமனே ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனால் தன்னுடைய உயிரை ஈமானுக்காக, தன்னுடைய உடைமைகளை ஈமானுக்காக, தன்னுடைய பெற்றோர்களை ஈமானுக்காக இழக்க முடியாது ஈமானியர்களே. ஈமானை சுவைக்கின்ற ஒரு அடியான், ஈமானை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளுகின்ற அடியான், தன்னுடைய வாழ்க்கையில் சுவைத்து வாழுகின்ற அடியான் நிச்சயமாக ஈமானுக்காக எதையுமே இழப்பான். அதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றாக அவதானிக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்தில் மிக பெரும் பெயரோடு, செல்வத்தோடு, நல்ல மதிப்போடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து வாழுகின்ற ஒரு மனிதர்.
இந்த நேரம் இஸ்லாத்தை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிறது. தன்னுடைய தாய்க்கு தெரிய வருகிறது, தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை தாய் அறிந்து கொள்ளுகிறார். தாயோடு மிக பாசமாக, தாயும் மகனோடு மிக பாசமாக இருக்கின்ற இந்த நேரம் ஈமானுக்கு எதிரான வார்த்தைகளை தாய் பேசுகிறார். மகனே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய பழைய மார்க்கத்தை விட்டு புதியதொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக செய்து அறிய கிடைத்தது. மகன், ஆம் தாயே, ஆம் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற புதிய மார்க்கத்தை விட்டு எங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு வரவில்லை என்றால் உங்களோடு எமக்கு எந்த உறவும் கிடையாது என்று குடும்பத்தின் பக்கம் இருந்து அன்பை நடுவில் வைத்து மார்க்கத்திற்கு எதிரான சவால் அவரை எதிர்நோக்குகிறது. தாயிடம் உறுதியாக பேசுகிறார். என் அருமை தாயே, உங்கள் மீது எனக்கு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. எந்த காரணத்திற்காகவும் நான் இந்த இஸ்லாத்தை விட்டு வரமாட்டேன் என்ற செய்தியினை அங்கே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த தாய் சொல்லுகிறார், நீங்கள் வரவில்லை என்றால் மகனே, நான் எந்த உணவும் எந்த குடிபானமும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், உயிர் பிரிகின்ற வரையென்று ஒரு சத்தியத்தை மகனிடத்தில் செய்கிறார். பாசத்திற்கு கட்டுப்பட்ட மகன், அவனுடைய உள்ளத்தை ஈமான் ஆளுகிறது, ஈமான் சுவைக்கிறது. ஈமானை சுவைத்த உள்ளம் தாயுடைய பாசத்தையும் மிஞ்சுகிறது. மகன் சொல்லுகிறார், என் அருமை தாயே, என் அருமை தாயே, நீங்கள் உண்ணுங்கள், குடியுங்கள். நீங்கள் குடிக்கவில்லை என்றாலும் சாப்பிடவில்லை என்றாலும் நான் இந்த கொள்கையை விட்டு வெளியேற மாட்டேன் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். தாய் சத்தியத்தை மீறவில்லை. ஈமானியர்களே, ஈமானுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு மனிதர் ஈமானுக்கு எதிராக செய்த சத்தியத்தை மீறவில்லை. ஏன் இதை அழுத்துகிறேன் என்றால், ஈமானை சுமந்த நாங்கள், ஈமானோடு வாழுகின்ற நாங்கள் செய்கின்ற சத்தியத்தை இலகுவாக மீறுகின்ற ஈமானிய உறவுகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஈமானுக்கு எதிரானவர்கள் ஈமானுக்கு எதிராக செய்த சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். ஈமான் கொண்ட நாங்கள் சில நேரங்களில் சாதாரணமாக எங்களுடைய சத்தியங்களை நாங்கள் மீறுகிறோம். காலம் செல்லுகிறது, எந்த உணவும் இல்லாமல், எந்த தண்ணீரும் குடிபானங்களும் இல்லாமல் அவருடைய உடல் பலவீனப்படுகிறது, நலிவடைகிறது, மோசமாகிறது. தாயிடத்தில் வந்து அடிக்கடி மகன் சொல்லிவிட்டு செல்லுவார், என் அருமை தாயே, உங்களுடைய உயிரை காப்பாற்ற உணவை உண்ணுங்கள், ஒரு மிடர் தண்ணீராவது அருந்துங்கள் என்று சொல்லுவார். அவர் உறுதியாக இருக்கிறார் தாய். கடைசியாக மகன் அந்த தாயிடத்தில் சென்று சொல்லுகிறார், என் உம்மாவே, என்னுடைய தாயே, உங்களுக்கு இந்த உயிர் அல்ல, உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து அந்த 1000 உயிர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பிரிந்தாலும் நான் என்னுடைய கொள்கையை துளியளவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று மகன் உறுதியாக பேசுகிறார். அப்போதுதான் தாய் மகனுடைய உறுதியை புரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்திலிருந்து அவர் விலகிக் கொள்ளுகிறார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுக்கும் சில சந்தர்ப்பங்கள் வருவதுண்டு. எங்களுடைய மார்க்கம் விடயங்களின் தொடர்பாக சில நேரங்களில் பெற்றோர்கள் எங்களுக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிரான கருத்தில் இருப்பதுண்டு. பெரும்பாலும் எங்களுடைய திருமண விடயங்களில் நாங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட வகையில் அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நேரம் அதற்கு தடையாக எங்களுடைய பெற்றோர்களே சில நேரங்களில் இருப்பார்கள். என்னுடைய ஒரே மகன், என்னுடைய ஒரே மகள், என்னுடைய ஆசை இந்த திருமணத்தை இப்படி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கிறது என்று சுன்னாவுக்கு மாற்றமாக அந்த பெற்றோர்கள் இருக்கின்ற போது அங்கேதான் ஈமானிய சுவை அந்த ஈமானியனுக்கு தேவைப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன ஆரம்ப கட்டம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், அவர்கள் அந்த ஈமானிய சுவையை எப்படி சுவைத்தார்கள் என்பதை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு
அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்து அந்த குறைசிகள் எப்போதுமே கொடுமைப்படுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் கொடுமைப்படுத்தி வருகின்ற நேரம் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிப்பார்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துன்புறுத்துவார்கள், இஸ்லாத்தை விட்டு வருமாறு சொல்லுவார்கள். அவர் ஒருபோதும் மனம் தளரவில்லை, ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. கடைசியில் கணவன் கொல்லப்படுகிறார். கணவன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பிடித்து, உன்னுடைய கணவனை உனது கண்ணுக்கு முன்னால் நாங்கள் கொலை செய்திருக்கிறோம், நீ இந்த கொள்கையை விடவில்லை என்றால் உன்னையும் நாங்கள் கொல்லுவோம் என்று மனைவியை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். அந்த பெண்ணும் சொன்ன வார்த்தை அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கணவனுடைய உயிர் விரிந்திருக்கிறது, தனது கண்ணுக்கு முன்னால் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் தன்னுடைய கணவனுடைய உயிரை கொலை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் என்னையும் கொல்லுவார்கள் என்பதற்கு அங்கே உத்தரவாதம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பேசிய வார்த்தை அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என்றுதான் பேசுகிறார்கள். ஈமானை சுவைத்தவர்கள் ஈமானியர்களே, ஈமானிய சுவையை உணர்ந்தவர்களால் மாத்திரம்தான் இதை பேச முடியும். அவர் அங்கே நிர்வாணப்படுத்தப்படுகிறார். பெண் என்றும் பார்க்காமல் அங்கே குறைசிகளால் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவருடைய மறைவான பகுதியிலே குத்தப்பட்டு அவருடைய உயிரும் அங்கே பிரிகிறது. இஸ்லாமிய வரலாற்றில், நபிகளாருடைய வரலாற்றில் முதலாக இஸ்லாத்திற்காக உயிரை இழந்த, உயிரை தியாகம் செய்த முதல் பெண்மணி என்ற சிறப்பு பெயரை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறியவர் தோழர்களே, அவருக்கு அடிக்கிறார்கள், முஹம்மதுக்கு ஏசு என்று அடிக்கிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நபிகளாருக்கு ஏசி விடுகிறார், ஓடு என்று துரத்தி விடுகிறார்கள். அவர் உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடுகிறார். எதற்காக? அவர் பட்ட அடிக்கும் வேதனைக்கு மருந்து போடவா? நிச்சயமாக இல்லை தோழர்களே. நபிகளாரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை கொன்று விட்டார்கள், என்னுடைய தாயை கொலை செய்து விட்டார்கள், எனக்கு அடித்தார்கள், என்னை துன்புறுத்தினார்கள், என்னை கொடுமைப்படுத்தினார்கள், என்னுடைய நாவு உங்களுக்கு ஏசிவிட்டது என்று அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகின்ற நேரம் இறைவன் வசனத்தை இறக்கி அவரை ஆறுதல் படுத்துகிறான் தோழர்களே. அந்த நபித்தோழர்களுடைய விடயத்தில் வானத்தில் இருந்து அல்லாஹ் மலக்குமார்களுடைய தலைவரிடத்தில் நபிகளாருக்கு வஹியை இறக்குகின்ற அளவு அவர்கள் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஈமானை எந்த அளவு சுவைத்து அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய ஈமான் வெறுமனே நாங்கள் எங்களுடைய நாவுகளால், எங்களுடைய உதடுகளால் ஈமான் கொண்டோம் என்று சொல்வதைப் போல அல்ல ஈமானியர்களே. உள்ளத்திலே அவர்கள் சுவைத்தார்கள், உள்ளத்தினால் அவர்கள் உணர்ந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இதே போலதான் அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லதொரு உதாரணம் தோழர்களே. இந்த உலகத்தில் அவருடைய கண்ணுக்கு முன்னால், அவருடைய கைக்கு எட்டுகின்ற தூரத்தில் இந்த உலக இன்பமெல்லாம் குவிகிறது. ஈமானிய சுவை ஈமானை விட்டு விலக விடவில்லை. எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம் அது. அந்த நேரம் ரோமர்களோடு யுத்தம் செய்கிற நேரம். அந்த ரோம மன்னன் கேள்விப்பட்டிருந்தான், முஸ்லிம்கள் ஈமானால் பலமானவர்கள், உறுதியானவர்கள், அசைக்க முடியாது என்று அவன் முஸ்லிம்களை அறிந்து வைத்திருந்தான். அதனால் அவனுடைய தளபதிகளுக்கு கட்டளை, முஸ்லிம்கள் கைதிகளாக பிடிபட்டால் கொன்றுவிடக்கூடாது, என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பல முஸ்லிம்களும் கைதியாக பிடிபட்டிருக்கின்ற நேரம் அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னன் அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், முஸ்லிமே, உனக்கு என்னுடைய ஆட்சியில் ஒரு பங்கு ஆட்சியை உனக்கு நான் தருகிறேன், என்னுடைய ஆட்சியில் ஒரு பங்கை நான் உனக்கு தருகிறேன், நீ கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறாயா என்று மன்னன் கேட்கிறான். ரோமபுரி மன்னன் கேட்கிறான். அதற்கு அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ரோமபுரி மன்னனிடம்
உன்னுடைய ஆட்சியில் ஒரு பங்கு அல்ல, உன்னுடைய முழுமையான ஆட்சியையும் தந்து, ஏன் அதோடு சேர்த்து அரபிகளுடைய ஆட்சியையும் எனக்கு தந்தாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு கிறிஸ்தவனாக மாறுவேன் என்று நீ எதிர்பார்க்காத என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். மன்னன் சொல்லுகிறான், அப்படி என்றால் நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுதான் உன்னுடைய முடிவு என்றால் தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக செய்யக்கூடியவன் தோழர்களே. அவர்களுடைய ஆட்சி பிரதேசம், அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரதேசம், அவர்களுடைய சபை. அவர்கள் கொலை செய்தால் அங்கே எதிர்த்து பேச யாருமே கிடையாது. நிச்சயமாக செய்யக்கூடியவன், செய்கின்ற வாய்ப்பெல்லாம் அந்த மன்னனுக்கு இருக்கிறது. ஆனால் எந்த சஞ்சலங்களோ சின்னதொரு தடுமாற்றமோ இல்லாமல் அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுதான் உன்னுடைய முடிவு என்றால் தாராளமாக நீ செய்யலாம். அந்த மன்னன் கட்டளை போடுகிறான், ஒரு கம்பத்தில் கட்டுமாறு. ஈட்டி எறிகின்ற ஒரு மனிதரை அழைத்து அவருக்கு ஈட்டி அல்லது அம்பு எறிய வேண்டும். அந்த அம்பு அவருக்கு படக்கூடாது, அருகில் செல்ல வேண்டும் என்று மன்னன் கட்டளையிடுகிறான். ஏன்? மரணத்தின் விளிம்பை சந்திக்கின்ற போதாவது அவனுடைய உள்ளம் ஆடுகிறதா என்பதை பார்க்க அந்த மன்னன் விரும்புகிறான். கம்பத்திலே கட்டப்படுகிறார். அங்கே ஈட்டியும் எறியப்படுகிறது. ஆனால் அவருடைய முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான களங்களும் இல்லை. தைரியமாக நிற்கிறார், தைரியமாக நிற்கிறார். காரணம் என்ன தோழர்களே? காரணம் என்ன உறவுகளே? ஈமானை சுவைத்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் எனக்கு வெற்றி, நான் பிழைத்தாலும் எனக்கு வெற்றி. என்னுடைய உயிர் பிரிந்தாலும் எனக்கு வெற்றி. ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கிறது, சுவனம் இருக்கிறது. நான் உயிர் வாழ்ந்தாலும் ஈமானோடு வாழுகிறேன், எனக்கு வெற்றி என்பதை ஈமானை சுவைத்தவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுவார்கள். அந்த மன்னன் அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணுக்கு முன்னால் கொதிக்கின்ற சட்டியிலே ஒரு கைதியை பிடித்து அந்த கொதிக்கின்ற சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிறான். அவருடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு உயிர் ஒரு சட்டியில் பொரிக்கப்படுகிறது. உயிரோடு பொரிக்கப்படுகிற நேரம் அதை காணுகின்ற அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் அப்போது கசிகிறது தோழர்களே. அப்போது அவருடைய உள்ளம் அழுகிறது. இதை கண்டவர்கள் மன்னனுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். கைதி அழுகிறான், கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. மன்னன் சொல்லுகிறான், அழைத்து வா, அழைத்து வா. மனசு மாறுகிறது போல் இருக்கிறது. மன்னன் அழைத்து அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறான், மாறுகிறாயா? கிறிஸ்தவனாக மாறுகிறாயா? இல்லை, நிச்சயமாக என்னால் முடியாது. அப்படி என்றால் ஏனடா அழுதாய், ஏன் அழுதாய் என்று கேட்கின்ற போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், எனக்கு ஒரே ஒரு உயிர்தானே இருக்கிறது, எனக்கு இருக்கின்ற உயிர் ஒன்றுதானே. என்னுடைய உடம்பில் இருக்கின்ற முடிகள் அளவு, என்னுடைய உடம்பில் இருக்கின்ற ரோமங்கள் அளவு எனக்கு உயிர்கள் இருந்து அந்த ஒவ்வொரு உயிரும் ஒன்றன் மின்றொன்று ஒன்றாக அல்லாஹ்வுக்காக நான் இழக்க வேண்டுமே என்று நினைத்துதான் நான் அழுகிறேன். அப்படி எனக்கு இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது. ஒரு தடவை தான் என்னுடைய உயிர் பிரிய போகிறது. அல்லாஹ்வுக்காக இழக்க ஒரு உயிர் தானே எனக்கு இருக்கிறது என்று நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று சொல்லுகின்ற போது மன்னன் தோல்வி அடைகிறான். இமானிய உறவுகளே, மன்னன் அந்த நபித்தோழரை சிறையிலே இடுமாறு கட்டளை இடுகிறான். சிறையிலே இடப்படுகிறார். 3 நாள் பட்டினி, எந்த விதமான உணவும் இல்லை. 3 நாள் பட்டினி ஓட்டுவிட்டு அந்த நபித்தோழருக்கு உணவு பரிமாறப்படுகிறது. பன்றி இறைச்சியும் மதுசாரமும் அங்கே பரிமாறப்படுகிறது. பன்றி இறைச்சியும் ஹராம், மதுசாரமும் ஹராம். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நான் இப்போது இருக்கின்ற இந்த நேரம் உயிர் பிரிய போகுது என்ற நேரம், நிர்பந்தமான நேரம். இந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ் இதனை சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். ஹராமான விடயங்களை கூட உயிர் பிரிய போகிறது என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்றால்
இதை சாப்பிட்டு தான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருக்குமாக இருந்தால் அங்கே இஸ்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்குகிறது. அங்கே உயிரை காப்பாற்ற போதுமான அளவு. அந்த நபித்தோழர் அதைத்தான் சொல்லுகிறார், இப்போது எனக்கு அனுமதிதான், உயிர் பிரிகின்ற நிர்பந்தமான நேரம் எனக்கு அனுமதிதான், ஆனால் அதை செய்து கூட உன்னை நான் சந்தோஷப்படுத்த மாட்டேன். நான் அதை செய்தால் நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய், அந்த சந்தோஷத்தை கூட நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது எதுக்குமே மயங்காத, எதுக்குமே இசைந்து கொடுக்காத இந்த கைதி பெண்களை அனுப்புகின்ற போது மடங்குகிறானா என்பதை பார்க்க பெண்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கும் அவர் இசைந்து கொடுக்கவில்லை. ஈமானிய உணர்வினுடைய உச்சம் உறவுகளே. கடைசியாக மன்னன் கைதியை அழைத்து, அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கைதியிடத்தில் மன்னன் சொல்லுகிறான், என்னுடைய நெத்தியையாவது முத்தமிடு, நான் உன்னை விடுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றில் ஒரு மன்னன் கைதியிடம் கெஞ்சியது என்றால் இதுதான் தோழர்களே. உலக வரலாற்றிலே மன்னன் கைதியிடத்தில் கெஞ்சிய வரலாறு இதுதான். அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக இருக்கிறார்கள். அவர் நிபந்தனையிடுகிறார், நான் உன்னுடைய நெத்தியை முத்தமிடுவதென்றால் என்னை மாத்திரம் அல்ல, என்னோடு பிடிபட்டிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களையும் விடுவதாக சொல், நான் உன்னுடைய நெத்தியை முத்தமிடுகிறேன் என்று ஒரு கைதி மன்னனுக்கு நிபந்தனையிடுகிறார். உலக வரலாற்றில் கைதி மன்னனுக்கு நிபந்தனையிட்ட வரலாறும் இதுதான். மன்னன் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறான், வாக்கு கொடுக்கிறான். அந்த நபித்தோழர் அந்த மன்னனுடைய நெத்தியை முத்தமிடுகிறார். கிட்டத்தட்ட 300 முஸ்லிம்கள் கைதியாக இருந்து விடுபட்டு வருகிறார்கள், அழைத்து வருகிறார்கள். அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அறிந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் மக்களுக்கு சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு ஹுதாபாவை முத்தமிடுவது இங்கிருக்கின்ற எல்லோருக்கும் கடமை, நான் அதனை நானே முதல் செய்கிறேன் என்று அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிட்டு வரவேற்கிறார்கள். தோழர்களே, ஈமானிய சுவையை அங்குதான் பார்க்க முடிகிறது. ஈமானிய அந்த சுவையை அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களால் உணர முடிகிறது. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அவருடைய கண்ணுக்கு முன்னால் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் வந்து குவிகிறது. ஆனால் ஈமான் தான் வேண்டுமென்று அத்தனை இன்பங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஈமானை கையிலே எடுக்கிறார். முஸ்லிம் சமுதாயமே முத்தமிட்டு அவரை வரவேற்கின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். சேற்றிலே நாட்டப்பட்ட கம்பை போல எங்களுடைய ஈமான் ஆட்டம் காணுகிறது, உறுதியற்றதாக இருக்கிறது. சில நேரங்களில் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய ஈமானை மறந்துவிட்டோமோ என்று, மீண்டும் களிமா சொல்ல வேண்டுமோ என்று நினைக்கின்ற அளவு எங்களுடைய ஈமான் சில நேரங்களில் தளர்வடைகிறது. சில நேரங்களில் சில நிகழ்வுகளை காணுகின்ற போது இவர்களை மீண்டும் இஸ்லாத்தில் எடுக்க வேண்டுமோ என்று நினைக்கின்ற அளவு எங்களுடைய ஈமான் உறுதியற்றதாக மாறி இருக்கிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, ஈமானுடைய சுவையை உணர்ந்தவனால் மாத்திரம்தான் உறுதியோடு இருக்க முடியும் என்பதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை பெரியதொரு சான்று. ஈமானியர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹுடைய தூதர் சந்தித்த 2வது யுத்தம் உஹது போர். அந்த யுத்தத்திலே சஹாபாக்களுடைய ஈமானிய உணர்வு எந்தளவு என்பதை உணர முடிகிறது. அந்த யுத்தத்தில் உஹது போரிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தாக்கப்படுகிறார்கள். தோழர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு காயம் ஏற்படுகிறது. எங்களுக்கு தெரியும், உஹதை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். அதிலே நடுக்கட்டம் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகின்ற கட்டம், எதிரிகளால் கடுமையாக தாக்கப்படுகின்ற கட்டம் அது. அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம்
சிதறுகின்ற அந்த நேரம் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நிற்க வேண்டும் என்று நபிகளாரை நோக்கி நான் விரைந்து செல்லுகிறேன். அந்த நேரம் நபிகளாருக்கு முன்னால் ஒரே ஒரு மனிதர் தான் நிற்கிறார். நபிகளாருக்கு முன்னால் ஒரே ஒரு நபித்தோழர் தான் என்று போராடுகிறார். எதிரிகள் எல்லாம் நபிகளாரை நோக்கி வந்து கொண்டிருக்க நபிகளாரை சுற்றி ஒரே ஒரு மனிதர் தான் நபிகளாரை பாதுகாக்க நிற்கிறார். நான் நபிகளாரை நோக்கி விரைந்து செல்லுகிறேன். அப்போது அந்த ஒரு நபித்தோழரை தான் காணுகிறேன். நான் எனது மனதுக்குள் கூறிக்கொள்ளுகிறேன், நீ அபூ தல்ஹா தானே, நீ அபூ தல்ஹா தானே. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் என்னுடைய கோத்திரத்தில் இருக்கின்ற உனக்கு கிடைத்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று எனது மனதுக்குள் நான் நினைத்து கொண்டு செல்லுகிறேன். அந்த நேரம் இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை நோக்கி விரைந்து வந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து நபிகளாரை நோக்கி விரைந்து சென்றோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்லுகின்ற நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் மயக்கமடைந்து விழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களுடைய இந்த தோழரை காப்பாற்றுங்கள். அவர் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார், சுவனத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரம் நபிகளாருக்கும் காயப்பட்டிருந்தார்கள், நபிகளாரும் காயப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய கவசம் முகக்கவசத்தில் அடிபட்டு அதிலே இருந்த 2 ஆணிகள் நபிகளாருடைய கண்ணுக்கு கீழே உள்ளே நுழைந்திருந்தது, நபிகளாரை துளைத்திருந்தது. அதனை எடுக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆணியை பிடுங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நபிகளாருடைய முகத்தில் குத்தி அந்த ஆணியை நான் பிடுங்க வேண்டும் என்று விரும்பினேன். அபூ உபைதா கேட்டார், அபூபக்கரே, அல்லாஹ்வுக்காக என்னை விடுங்கள், அல்லாஹ்வுக்காக அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள், நான் அந்த ஆணியை பிடுங்க வேண்டும் என்று அந்த நபித்தோழர் கேட்கிறார். கேட்டுவிட்டு அந்த ஆணியை பிடுங்க வேண்டும், நபிகளாருக்கு வலிக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோவக்கூடாது, நோகாமல் பிடுங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பற்களால் அதனை மெதுமெதுவாக இழுக்கிறார். தோழர்களே, ஒரு ஆணி வெளியே வருகிறது, அவருடைய ஒரு பல் உடைகிறது. இரண்டாவது ஆணியை நான் பிடுங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதும் அந்த அபூ உபைதா, தோழரே, அல்லாஹ்வுக்காக என்னை விடுங்கள், நான் பிடுங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த ஆணியையும் மெதுமெதுவாக பிடுங்குகிற நேரம், பல்லால் கடித்து மெதுவாக இழுக்கின்ற நேரம் இன்னும் ஒரு பல் உடைந்து வருகிறது. ஈமானிய சுவை தோழர்களே, ஈமானிய சுவையை நாங்கள் அங்கு பார்க்க வேண்டும். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், உங்களுடைய தோழரை காப்பாற்றுங்கள், அவர் சுவர்க்கத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் என்று மீண்டும் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அபூ தல்ஹாவை தூக்கி கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளித்தோம். சிகிச்சை பெற்று உடனே மீண்டும் அவர் திரும்பி வந்தார், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி திரும்பி வந்தார். அந்த நேரம் இன்னும் பல சஹாபாக்கள் நபிகளாரை சுற்றி வளைத்து கொண்டார்கள். நபிகளாரை பாதுகாப்பாக அங்கே ஒரு அரணை அமைத்து பாதுகாத்தார்கள் என்று அந்த அறிவிப்பு சொல்லுகிறது. அந்த நேரத்திலே தோழர்களே, அந்த கட்டம்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே கொடி இருக்கிறது. முஸ்லிம்களுடைய கொடி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் இருக்கிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷிகளுக்கு மத்தியில் கடுமையாக போராடுகின்ற நேரம் அவருடைய கொடி தாங்கி அந்த கை வெட்டப்படுகிறது. அடுத்த கையால் பிடிக்கிறார், வெட்டப்படுகிறது, கொடியும் விழுகிறது, அவரும் விழுகிறார். கொடியை விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கழுத்தோடும் நெஞ்சோடும் சேர்த்து அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறார். அந்த இடத்தில் அவருடைய உயிர் பிரிகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை போல இருப்பார்கள். அவரை பார்த்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து குறைஷிகள்
நபிகளாருடைய உயிர்தான் பிரிந்து விட்டது என்று நினைத்து நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை அங்கே அவிழ்த்து விடுகிறார்கள். அது முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே அந்த செய்தி பரவுகிறது. முஸ்லிம்களுடைய அந்த தைரியமும் முஸ்லிம்களுடைய அந்த உறுதிப்பாடும் நலிவடைந்து விடுகிறது. நபிகளாரே மரணித்து விட்டார்கள் என்ற நிலைக்கு அவர்களுடைய உள்ளம் சோர்வடைந்து விடுகிறது. எதிரிகள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய டார்கெட் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்களுடைய குறி அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை கேட்க அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நபிகளார் உயிரோடு இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கண்டது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. நபிகளார் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியினை அங்கே நபித்தோழர்கள் சத்தமாக பரப்புகிறார்கள். முஸ்லிம்கள் உக்கிரத்தோடு வேகத்தோடு போராடுகிறார்கள். இறுதியிலே அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த ஈமானிய சமுதாயத்திற்கும் வெற்றியை கொடுக்கிறான். தோழர்களே, அங்கே கடைசியாக போர் முடிவடைகின்ற நேரம் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 70க்கும் குறையாத சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்திருந்தார்கள். அதிலே மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உயிரை இழந்திருந்தார்கள். அதிலே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று நபிகளாருடைய தந்தையுடைய சகோதரன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். நபிகளார் அங்கே ஷஹீதாக்கப்பட்ட கொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய உடல்களை எல்லாம் ஜன்னத்துல் பக்கீ என்ற மதீனாவில் உள்ள மையவாடியில் அடக்குமாறு, அந்த உடலை கொண்டு செல்லுமாறு கட்டளை போடுகிறார்கள். ஆனால் ஒரு சில உடல்கள் அதே இடத்திலே அடக்கம் செய்யுமாறு நபிகளார் சொல்லுகிறார். ஒரு சில சஹாபாக்களை அந்த இடத்திலே அடக்குமாறு சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அவர்களுடைய உடல் பாகங்கள் வேறு வேறாக இருக்கிறது. தூக்க முடியவில்லை, கொண்டு செல்ல முடியவில்லை, சிதைக்கப்பட்டு விட்டது. அங்கே அடக்குமாறு நபிகளார் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு நபித்தோழர் தோழர்களே, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு யாரென்று இனம் காண முடியாத அளவு, யாரென்று தெரிந்து கொள்ள முடியாத அளவு அவர் சிதைக்கப்படுகிறார். யாருமே அவரை மதிக்கவில்லை. இது அனஸ் என்று மதிக்கவில்லை. அவருடைய சகோதரி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரன் அனஸும் இந்த போருக்கு வந்திருந்தார், அவரை காணவில்லை, நான் பார்க்கிறேன் என்று பார்க்கிறார். அவராலும் கண்டுகொள்ள முடியவில்லை. அவராலும் இது என்னுடைய சகோதரன் தான் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. திரும்பி சென்று மீண்டும் வந்து அவருடைய ஒரு விரலை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அவருடைய ஒரு விரலை வைத்து அடையாளம் காணுகிறார். யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய சகோதரன் அனஸ் இப்னு நதர். யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அனஸ் இருக்கிறாரே, போர் செய்கின்ற நேரம் இந்த உஹது மலையடிவாரத்திலே நான் அவரை சந்தித்தேன். ஒரு பாடல் பாடினார். ஆஹா, இந்த சுவனத்தின் வாடை இந்த உஹது மலையடிவாரத்தில் எனக்கு வீசுகிறதே என்று ஒரு பாடல் பாடினார். பாடலோடு போராடினார் என்று அங்கே அவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்படி உயிரை இழந்திருக்கிறார்கள் என்றால் ஈமானை எந்த அளவு அவர்கள் சுவைத்து ரசித்து ருசித்து உறுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், செல்வ செழிப்போடு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் புது புது ஆடை அணிந்து அழகு பார்த்து, ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்த நறுமணம் பூசி அழகு பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர் ஒரு இளைஞர் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை நாங்கள் கவனிட அவருடைய கவனாடையை எடுக்கிறோம், தலையை மூடுகிறோம். யா ரசூலல்லாஹ், கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தலையை மூடுங்கள் தோழர்களே, அவருடைய கால்களுக்கு இந்த பாலைவனத்தில் இருக்கின்ற அந்த புட்களை பிடுங்கி கால்களை மூடுங்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு அந்த நபி தோழரை ஞாபகப்படுத்துகிறார்கள். எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா இந்த முஸஅப் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா என்று அவருடைய முன்னாள் வாழ்க்கையை இப்போது இருக்கின்ற வாழ்க்கையில் ஞாபகப்படுத்துகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இது அவர்களுடைய ஈமானிய சுவைக்கு உதாரணம். ஈமானியர்களே, எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கையோடு கொஞ்சமாவது உரசி பாருங்கள். எந்தளவு எங்களுடைய ஈமானை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம்.
எந்தளவு அவர்களுடைய ஈமானோடு எங்களுடைய ஈமானை வைக்க முடியும் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் நிச்சயம் ஈமானில் மிக பலவீனமாக இருக்கிறோம். எங்களில் அதிகமானவர்களுக்கு எங்களுடைய ரப்பை பற்றி தெரியாது, அல்லாஹ்வை பற்றி தெரியாது. எங்களில் அதிகமானவர்களுக்கு மலக்குமார்களை பற்றி தெரியாது. எங்களில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹுடைய வேதங்கள் பற்றிய அறிவு கிடையாது. எங்களில் அதிகமானவர்களுக்கு ரசூல்மார்கள் பற்றிய அறிவு கிடையாது. எங்களில் அதிகமானவர்களுக்கு மறுமை பற்றிய விளக்கம் போதாது. அதனால் தான் இன்று வளர்கின்ற அதிகமான படிக்கின்ற வாலிபர்களிடத்திலும் யுவதிகளிடத்திலும் மறுமை பற்றிய நம்பிக்கை குறைந்து வருகிறது. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை குறைந்து வருகிறது. சடவாத சிந்தனையின் தாக்கம், அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம், அது ஈமானை குறைத்திருக்கிறது. அல்லாஹ்வில் பல சந்தேகங்கள் எங்களுடைய ஈமானிய சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வில் பல கேள்விகள் இந்த ஈமானிய சமுதாயத்தில் இருக்கிறது. மறுமையில் நம்பிக்கையில்லாத ஒரு இளைஞர் சமுதாயம் இன்று உருவாகி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரில் நம்பிக்கை இழந்த, பாசம் இழந்த, அன்பை இழந்த ஒரு இளைஞர் சமுதாயம், ஒரு தலைமுறையினர் எங்களுடைய ஈமானிய சமுதாயத்தில் உருவாகி வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஈமானிய சுவையை உணர்ந்த நாங்களாவது, ஈமானிய சுவையை உணர்ந்தவர்களாவது ஈமானை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய சமுதாயத்தில் கவலைக்கிடமான விடயம், கொள்கையை விளங்கியவர்கள் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சந்ததியை இந்த கொள்கைக்காக விட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வை மறந்தவர்களாக வாழ்கிறார்களோ தெரியவில்லை. அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய பிள்ளைகள் கொள்கைக்கும் அவர்களுக்கும் இடையிலே, கொள்கை பள்ளிவாயல்களுக்கும் அவர்களுக்கும் இடையில், குர்ஆன் சுன்னா கல்விக்கும் அவர்களுக்கும் இடையில் தூரத்தை, விரிசலை ஏற்படுத்தி வருகிறார்கள். அடுத்த தலைமுறையினரை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். நாங்கள் இன்று மரணித்தால் எங்களுடைய காலத்திலே, எங்களுடைய நாட்களிலே, எங்களுடைய இந்த சவால்கள் இருக்கின்ற காலங்களிலே ஈமானிய வகுப்புகளுக்கு இருக்கின்ற 1000 பேரில் 200 பேர் என்று சொல்லுகின்ற அளவோ, அல்லது அதைவிட குறைவாக கலந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவோ எங்களுடைய காலத்திலே இருக்கிறது என்றால், எங்களுடைய சந்ததிகளுடைய அந்த தலைமுறையினுடைய காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, ஈமானை சுவைக்காத சமுதாயம் நிச்சயமாக ஈமானுடைய வழியிலே நடக்க மாட்டாது. ஈமானை உணர்ந்து கொள்ளாத சமுதாயம் நிச்சயமாக ஈமானின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாது. அன்பிற்குரியவர்களே, ஈமானின் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஈமானுடைய சுவையை உணர வேண்டுமென்றால் ஈமானை படிக்க வேண்டும் தோழர்களே. ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஈமானை படிக்க வேண்டும். இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் நபிகளாருடைய சில ஹதீதுகளை சொல்லுகின்ற போது சந்தேகங்களை எழுப்புகின்றவர்களும், அவர்களுடைய அறிவை வைத்து சில கேள்விகளை எழுப்புகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஈமானை சுவைத்த அந்த சஹாபாக்களிடத்தில் நபிகளார் சொல்லுகின்ற போது யாருமே கேட்காத கேள்வி அது. ஈமானை சுவைத்த அந்த நபித்தோழர்களிடத்தில் நபிகளார் சொன்ன ஹதீதை எங்களுடைய சமுதாயத்தில் சொல்லுகின்ற போது வீணான சந்தேகங்களும், தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பல கேள்விகளையும் உருவாக்கி வருகிறார்கள். ஈமானை சுவைத்த சமுதாயம் அமைதியாக இருந்திருக்கிறது என்றால், எங்களுக்கு மாத்திரம் அந்த கேள்வி எழுகிறது என்றால் அது தெளிவான வழிகாடு என்று நாங்கள் விளங்க வேண்டாமா? தெளிவான வழிகாடு என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அன்பிற்குரியவர்களே, ஈமானால் முந்திய சமுதாயம் என்று அல்லாஹ் போற்றுவதற்கு காரணம் அவர்களுடைய வழியில் நாங்கள் பின்தொடர வேண்டும் என்பதற்காக. அவர்களை பின்தொடர்ந்து நாங்கள் செல்ல வேண்டும். அவர்கள் விளங்கியதைப் போல விளங்க வேண்டும். அவர்கள் புரிந்து கொண்டதைப் போல புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்ந்ததைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே நாங்கள் ஈமானுடைய விடயத்தில் திசை மாறுகிறோம் என்பதற்கு இந்த முன்னுதாரணங்களை வைத்திருக்கிறேன். எனவேதான் எல்லாம் வல்ல ரப்பு எங்களை ஈமானை படித்து அந்த சுவையோடு, அந்த உணர்வோடு சஹாபாக்கள் வாழ்ந்ததைப் போல, அவர்கள் பெற்றுக்கொண்டதைப் போல நாங்களும்
அந்த ஈமானை பெற்று இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்களாக ஈமானை பரப்புகின்ற அடியார்களாக வாழ வேண்டும். அந்த ஈமானோடு நாங்கள் மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு என்னையும் உங்களையும், என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் அனைவரையும் அல்லாஹுடைய தூதரோடு நாளை மறுமையில் சுவனத்தில் எழுப்ப வேண்டும் என்று கேட்டவனாக வ ஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் அஹ்ஸனல் ஜஸா.